6th மென்சுரேஷன் பார்த்துருந்தோம். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா, அதோட கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம். 6th மென்சுரேஷன் உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்குதா? என்னென்ன பார்த்தோம் ஒரு ரீகால் பண்ணிடலாமா? ஓகேவா, 6th ஞாபகம் இருக்குமா? ஈஸியான டாபிக் தான் பார்த்துருப்போம். ஸ்கொயர், ஓகேவா, ஸ்கொயர் சதுரம். எல்லாத்துலயுமே ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான். என்னது? ஏரியா. ஏரியா என்னது? பரப்பளவு. பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு. ஓகேவா, ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா நம்ம ஏரியா அப்படின்னா என்ன ஃபார்முலா சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஃபார்முலா? ஃபாஸ்டா சொல்லுங்க, ரிவிஷன் பார்த்தலாம் ஒரு 5 மினிட்ஸ்ல. பார்த்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஃபார்முலா டக்குன்னு சொல்லுங்க. நான் யாருமே சொல்ல மாட்டீங்களே. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், செவ்வகம், ஏரியா, பரப்பளவு, பெரிமீட்டர், சுற்றளவு. சூப்பர். ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயர். சுற்றளவு என்னது? 4a. அதே மாதிரி ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா? L into B. பெரிமீட்டர் 2 into L plus B. ஓகேவா, அடுத்தது ட்ரையாங்கிள், முக்கோணம். ட்ரையாங்கிள் முக்கோணம். ஓகேவா, அப்ப ஏரியா என்னது? ½ into B into H. அது என்னது? பெரிமீட்டர். சுற்றளவு என்னது? 3 சைட்ஸ். ஓகேவா, A plus B plus C. 3 சைட்ஸ். 3 சைட்ஸ் என்ன பண்ணும்? ஆட் பண்ணி போடணும். உதய் கீழே கடைக்கு போய் தம்பி அழைக்க போறாங்க. கிளியரா? கிளியராமா? ஓகே. இப்ப இதோட கண்டினியூட்டி 7th மென்சுரேஷன் பார்க்க போறோம். பார்த்துட்டு அதே மாதிரி ப்ராபபிலிட்டியில கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ப்ராபபிலிட்டியில டைஸ் மட்டும் பார்த்து நினைக்கிறேன் அன்னைக்கு, அப்படிதானே? டைஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இந்த டைஸ் மட்டும் பார்த்துட்டு அந்த டாபிக் முடிஞ்சிடும். சரிங்களா? சரி, இப்ப 7th மென்சுரேஷன் என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 3 கண்டென்ட் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? பேரலலோகிராம். பேரலலோகிராம் அப்படின்னா என்னது? இணைகரம். இணைகரம். ஓகேவா, ஒண்ணும் கிடையாது, ரெக்டாங்கிள் மாதிரி தான் இது இணைகரம். ஓகே, செவ்வகம் இருக்கா, அதோட சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அது இணைகரம். அது இதுவும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஓகேவா, அப்ப இங்க ஒரே ஒரு ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரிய போகுது. இணைகரம் அப்படின்னாலே B into H, வேற எதுவுமே தேவை கிடையாது. இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே, இணைகரம் அப்படின்னாலே என்ன ஃபார்முலா? B into H. இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இப்ப அதுதான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அடிப்பக்கம் 12 மீட்டர், உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணையரத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, one of the sides and corresponding height of the parallelogram are 12 meter and 8 meter. Find the area of the parallelogram. அப்ப இங்க ஒரே ஃபார்முலா தான். என்ன பார்க்க போறோம்? B into H. கொடுக்குற வேலையை ரெண்டு என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்ப பாருங்க, B into H equal to 12 into 8 equal to 96 meter square. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா, அப்ப இதுல எப்படி எல்லாம் சம் கேட்கலாம்னா மூணு மாடல் கேட்கலாம். BH கொடுத்துட்டு ஏரியா கேட்கலாம், பரப்பளவு கேட்கலாம். பரப்பளவு கொடுத்துட்டு பேஸ் கொடுத்துட்டு என்ன கேட்கலாம்?
ஹைட் கேட்கலாம், பரப்பளவு கொடுத்துட்டு ஹைட் கொடுத்துட்டு என்ன கேட்கலாம், பேஸ் கேட்கலாம். ஓகேவா? அப்ப ஜஸ்ட் எது கொடுத்தாலும் அந்த ஃபார்முலா நேரா எழுதி கேன்சல் பண்ணணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, புரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸியான சம் தான். இப்ப ரெண்டாவது சம் பாருங்க. ரெண்டாவது சம் பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் 23 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. கேட்கறாங்க உயரம் காண்க. இப்பதான் சொல்லி கொடுத்தேன் 3 மாடல்ல சம் கேட்பாங்க அப்படின்னு. ஓகே, இப்ப அது ரெண்டாவது மாடல் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, பரப்பளவுன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப பரப்பளவுனானது b இன்ட்டு h கொடுத்துட்டாங்க. எவ்வளவா? 368. அடுத்து அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 23. உயரம் நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்ப 23 இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 368. இப்ப ஹைட் ஈக்குவல் டு என்ன வரும்? 23 கீழே போச்சுன்னா டிவைட் ஆயிடுமா? ஒரு 23 மீதி 13 8 138. எத்தனை வாட்டி வரும் பாருங்க. 6 20 எவ்வளவுமா? 120. 6 3 எவ்வளவு? 18 138. அப்ப 6 வாட்டி வரும். அப்ப ஹைட் என்ன அப்படின்னா 16 சென்டிமீட்டர். அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணா போதும், டிவைட் பண்ணி போட்டா போதும். சரிங்களா? கிளியராமா? பாருங்க, சீக்கிரம் பாருங்க. 2 சம் புரிஞ்சுதா? கிளியரா? போலாமா? சம ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்ப இது கொஞ்சம் ஸ்டேட்மெண்டா வச்சு கொடுக்கிறது. ஓகேவா? ஒரு இணையரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்கு. ஓகேவா? பேஸ் ஆஃப் பேரகிராம் இஸ் த்ரைஸ் இட்ஸ் ஹைட். அப்படின்னா என்ன மீனிங்? இந்த அடிப்பக்கம் எப்படி இருக்கணுமா, அந்த உயரம் என்ன இருக்கோ அதுல 3 மடங்கு இருக்கணுமா. அப்ப நம்ம பேஸ் என்ன வச்சுக்கலாம்? 3 இன்ட்டு ஹைட் அப்படின்னு வச்சுக்கலாமா? சொல்லியிருக்காங்க ஒரு அடிப்பக்கம் எப்படி இருக்கணுமா, உயரத்தை போல் 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது பரப்பளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 192. அப்ப b இன்ட் h ஈக்குவல் டு 192. ஓகேவா? இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க அப்படின்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணலாமா? இங்க பாருங்க, b க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 3h ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்ப 3h இன்டு h ஈக்குவல் டு 192. இந்த 3 ஆல இந்த 192 அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. 6 3 18, 4 3 12. அப்ப h இன்டு h ஸ்கொயர். அப்ப 64க்கு ஸ்கொயர் எடுத்தா நமக்கு என்ன வரும்? 8ன்னு வரும். கரெக்டா? அப்ப h ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அப்ப h தெரிஞ்சா பேஸ் போட்டலாம். ஏன் அப்படின்னா h-ஓட 3 மடங்கு தான் பேஸ். அப்ப b ஈக்குவல் டு 3 இன்டு 8 ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப டைரக்டா வேல்யூ கொடுத்தாலும் போட தெரியணும், இந்த மாதிரி என்னது ஸ்டேட்மெண்டா கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியணும். ஓகேவா? புரியுதா? சம் கிளியராமா? சீக்கிரம் பாருங்க, நிறைய சம் இருக்கு பார்க்க வேண்டியது. கிளியரா? ஓகே, இப்ப இது உங்களுக்கு உண்டான கொஸ்டின். ஓகேவா? இது நீங்க எல்லாருமே தாராளமா போட்டு சொல்லலாம். பரப்பளவு கொடுத்துட்டாங்க, பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கேட்கறாங்க. இதே மாதிரி சொன்னா ஏற்கனவே நடத்திட்டேன், அதான் அப்படியே கொடுக்குறேன். எங்க ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். போட்டு சொல்லுங்க. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுமா? சூப்பர்மா. 35. ஓகே, பார்க்கலாமா? b into h equal to 735. அடுத்து பேஸ் எவ்வளவு? 21. ஹைட் 735. அப்ப இதை அடிக்கலாமா? h equal to 3 வாட்டி வருமா? 63. 20 40 60 63 மீதி 10 105. அப்ப எத்தனை வாட்டி வரும்? 5 வாட்டி வருமா? அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப ஹைட் equal to 35 சென்டிமீட்டர். கிளியரா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் தாராளமா நீங்க போட்டு சொல்லலாம். உயரம் கொடுத்துட்டாங்க,
ஓகே, பேஸும் கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல். 8 மீட்டர் கூடுதல் அதிகம் அப்படிதானே? அப்ப 14 + 8 = எவ்வளவு? 22 மீட்டர். அவ்வளவுதான். நமக்கு என்ன கேக்குறாங்க, ஒரு சதுர மீட்டருக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு? 15 ரூபாயாம். அப்ப டோட்டல் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஏரியா கண்டுபிடிச்சு இங்க வர வேல்யூவை 15ஆல மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். போட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுமா சீக்கிரம்? சீக்கிரம் போடுங்க ஃபர்ஸ்டா. ஃபோர் 620 சூப்பர், பரவாயில்ல, ஃபாஸ்டா போடுறீங்களே. அப்ப என்ன வரும் பாருங்க, 22 × 14 எவ்வளவு வரும்? 8 8 2 2 308. ஓகே, 308 ஸ்கொயர் ஃபீட், சதுர மீட்டர். அப்ப ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபா. அப்ப 308க்கு எவ்வளவு வரும் பாருங்க, 308 × 15 8 0 3 0 8 4 12 6 4 4620. ஓகே, 4620 ரூபா. கிளியரா? சூப்பர்மா. ஓகே, அடுத்தது இதுவும் அதே மாடல் தான், ஈஸியான கொஸ்டின் தான். என்னது பேஸ் வந்து என்ன கேக்குறாங்க, ஹைட்டை போல 3 மடங்கும். ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப பேஸ் என்ன வரும், 3 × 8 24. ஓகேவா? அப்ப நம்ம பரப்பளவு ஏ என்ன பரப்பளவு தானே. அப்ப பரப்பளவு ஃபார்முலா b × h, ரெண்டுத்தையும் பெருக்கி போடணும். அப்ப 24 × 8 8 4 32 8 2 16 19 192. அவ்வளவுதான். கிளியரா? அடுத்தது அருமையான கொஸ்டின் மேம், கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்ல. இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவு நேரம் சம் பார்த்து புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். தமிழ் மீடியம் அப்படியே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிப்பக்கம் 2 மடங்காகிறது. 2 மடங்காகிறது. உயரம் பாதியாக குறைக்கப்படுகிறது. எனில் இணைகரத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன? இணைகரத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன? அதான் அருமையான கொஸ்டின், கண்டிப்பா கேட்கறது வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம். சொல்லுங்க பாப்போம், இதுக்கு ஆன்சர் தானே. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணா இவ்வளவு நேரம் நீங்க கிளாஸ் புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, what happens to area of the parallelogram if base is increased 2 times and height is half? Now answer சூப்பர்மா, remains the same. அப்படின்னா என்னது, மாறாது. ஓகே, அதே தான் வரும். ஓகேவா? இது பாதியாக குறையும், மாறாது, 2 மடங்காக அதிகரிக்கும். இதுதான் ஆப்ஷன், தமிழ்ல எழுதிக்கோங்க. இது என்னது, எதுவும் இல்லை. ஓகேவா? அப்ப நீங்க கடந்த 2-3 வருஷமா நீங்க கொஸ்டின் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எஸ்ஐ எக்ஸாமா இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் உங்களுக்கு அதிகமா மென்சுரேஷன்ல கேட்டிருக்காங்க. இப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, parallelogram ஃபார்முலா BH. ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, அடிப்பக்கம் 2 மடங்காகிறது. அப்படின்னா 2b. உயரம் பாதியாக குறைக்கப்படுகிறது. அப்ப h/2. அப்ப என்ன வரும் பாருங்க, இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், அதே தான் கிடைக்கும். அப்ப எந்த மாற்றமும் இருக்காது. அப்ப ஆன்சர் ரிமைன்ஸ் தி சேம், மாறாது. கிளியரா? சூப்பர். ஒருத்தவங்க தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, மத்தவங்க ஏன் ஆன்சர் பண்ணலன்னு தெரியலையே. ஓகே, அடுத்த கொஸ்டின். perimeter of parallelogram whose adjacent sides are 6 cm and 5 cm. ஓகேவா? அப்புறம் என்னது பெரிமீட்டர் ஆஃப் parallelogramனா, பெரிமீட்டர்னாலே உங்களுக்கு தெரியும், ஆட் பண்ணி போடணும். ஓகேவா?
அப்போ ஒருத்தருக்கு இணைகரம்னா இப்படி இருக்கும் தானே. அப்படி இருக்கும் ஓகே. இதோட அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ஒன்னு 6 இன்னொன்னு 5. ஓகேவா. பெரிமீட்டர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சுற்றளவு தானே, எல்லாத்தையும் கூட்டி போடணும். அப்ப 5 5 எவ்வளவுமா 10, 6 6 எவ்வளவு 12. அப்ப டோட்டல் எவ்வளவு 22 சென்டிமீட்டர். ஓகேவா, புரியுதா? அடுத்தது இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்கு பேரலல் 10 11 அவ்வளவுதான். இன்னொரு 3 கொஸ்டின் இருக்கு ஓகேவா. ஓகே, இந்த 3 கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணலாமா? 626 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இணைகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தின் 4 ஒரு பங்கு. அதன் அடிப்பக்கத்தின் அளவையும் உயரத்தையும் காண்க. ஓகேவா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா பீன் டச் அவங்க கொடுத்துட்டாங்க, எவ்வளவு 676 சொல்லிட்டாங்க. உயரம் எப்படி இருக்கணுமா, அதன் அடிப்பக்கத்தின் 4 ஒரு பங்கு. அப்ப ஹைட் ஈக்குவல் டு b/4. ஓகேவா. ஒரு இணையரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தில் 4 ஒரு பங்கு. ஓகேவா. அப்ப இங்க 1 போட்டாலும் அதே தான் வரப்போகுது, 1 × b தான் வரப்போகுது. அப்ப ஹைட் ஈக்குவல் டு அது b/4. இதை என்ன பண்ணிக்கணும், ஹைட் இடத்துல b/4 சப்ஸ்டிட் பண்ணி போடணும். ஓகேவா, அவ்வளவுதான். இங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, அதெல்லாம் போட்டு பாருங்க, எல்லாமே எழுதி கொடுத்துட்டேன். ஓகேவா, சம்மையை செட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்க ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணணும், அவ்வளவுதான். ஆன்சர் பண்ணுங்க, கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, ஆன்சர் பண்ணுங்க. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுமா. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. பாருங்க, யாருமே பண்ண மாட்டீங்க, ஆக்டிவா இருங்க. ஒருத்தவங்க தான் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க, தீனதயாளன் மட்டும் தான் பண்றாங்க, மத்தவங்களாம் ஓகே சூப்பர்பா. சரி, ஹைட்ங்கிற இடத்துல என்ன பண்ணுவோம், b/4. அப்ப b × b/4 ஈக்குவல் டு 676 வருமா. இந்த கீழே இருக்க 4 இந்த சைடு பொசிஷன் மல்டிப்ளை ஆயிடுமா. அப்ப b × b² ஈக்குவல் டு 676 × 4 இருக்கும். அப்ப இங்க ஸ்கொயரை கேன்சல் பண்ணா இங்க என்ன பண்ணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா. அப்ப b ஈக்குவல் டு இது எதாவது ஸ்கொயர் ரூட் 26, இது எதாவது ஸ்கொயர் ரூட் 2. அப்ப b ஈக்குவல் டு 52. அப்ப பேஸ் கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு 52 கண்டுபிடிச்சிட்டோம். ஹைட் எப்படி இருக்கணுமா, அதுல 4 ஒரு பங்கு இருக்கணுமா. அப்ப ஹைட் ஈக்குவல் டு 4/52. ஓகேவா. அப்ப இதை அடிச்சோம் அப்படின்னா நமக்கு 13 சென்டிமீட்டர். அப்ப பேஸ் 52 சென்டிமீட்டர். ஓகேவா. ஹைட் என்னது 13 சென்டி, ஏன்னா 4 ஒரு பங்கு. அப்ப 52 4ஆல் டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் 13. அவ்வளவுதான். ஓகேவா, கிளியரா. நீ இப்படி ஓகே, நீ இப்படிதான் இப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா, 13. கிளியரா. அடுத்து 10வது கொஸ்டின். ஒரு இணையரத்தின் அடிப்பக்கம் உயரமும் 7:3. இப்ப இது என்னன்னா ரேஷியோல கொடுத்துருக்காங்க. இதுதான் அதன் உயரம் 45 கொடுத்துட்டாங்க. எனில் பரப்பளவு காண்க. அப்ப நம்ம ஈஸியா போட்டுடலாம். இங்க உயரம் வேல்யூ கொடுத்தனால இதை எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். இங்க பாருங்க, அடிப்பக்கத்தான ரேஷியோ 7, உயரத்தான ரேஷியோ 3. ஓகேவா. அப்ப நமக்கு ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஹைட்டோட வேல்யூ 45 கொடுத்துருக்காங்க. அப்ப இதை வச்சு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. அப்ப ஹைட்டோட வேல்யூ 3x. 3x = 45 அப்படின்னா x = எவ்வளவு வரும், 15 வரும். அப்ப இப்ப பேஸ் எவ்வளவு இருக்கும் பாருங்க, 7 × 15, 10 7 70, 7 35, 105. ஹைட் எவ்வளவு இருக்கும் பாருங்க, 3 × 15, 45. ஓகேவா, அவ்வளவுதான். அப்ப நமக்கு என்ன பரப்பளவுன்னு கேக்குறாங்க. பரப்பளவுனா b × h, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். 105 × 45, 5 5 25, 2 5, 4 5 20, ஒரு நாள் 4. கரெக்டா. 5 2 7 4, 4725. அவ்வளவுதான்.
இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி ரேஷியோ எப்படி கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும். அடுத்த क्वेश्चन, பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டரும் உயரத்தை போல் 4 மடங்கு கொண்ட அடிப்பக்கத்தையும் உடைய இணையரத்தின் உயரம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பரப்பளவு கொடுத்துட்டாங்க, உயரத்தை போல் 4 மடங்கு கொண்ட அடிப்பக்கம். அப்ப b = 4 × h. ஆக்சுவலா இந்த சம் நம்ம ஏற்கனவே போட்டோன்னு நினைக்கிறேன். அப்ப b க்கு பதிலா 4h சப்ஸ்டிட் பண்ணிக்கணுமா? × h = 576. அப்ப இந்த 4ஆல இதை அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? h × h, h ஸ்கொயர் = 1 4 4, 4 4 16, 4 4 16. அப்ப 144 ஸ்கொயர் எடுத்தா 12. அப்ப ஆன்சர் அது h = 12 சென்டிமீட்டர். நமக்கு என்ன கேக்குறாங்க? உயரம் மட்டும் தான் கேக்குறாங்க. ஆன்சர் 12 சென்டிமீட்டர். கிளியரா? அவ்வளவுதான். இப்ப 11 சம் பார்த்திருப்போமா? 11 சம் இணைகரம் தான். ஒரே ஃபார்முலா தான் திரும்ப 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 வந்துட்டே இருக்கும். ஜஸ்ட் என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்றோம், டிவைட் பண்றோம், வேற எதுவுமே இருக்காது. ஓகேவா? அப்ப b × h ஒரே ஃபார்முலா தான். ஓகேவா? இணைகரம் புரிஞ்சுதா? கிளியரா? இப்ப நம்ம அடுத்த ரோம்பஸ் சாய் சதுரம் பார்க்க போறோம். ஓகேவா? 11 சம் பார்த்திருக்கோம். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்டுங்க. அடுத்து நம்ம இப்ப ரோம்பஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்காமா? ஓகே, பார்க்கலாமா? அடுத்தது இப்ப நம்ம அடுத்து என்னது? சாய் சதுரம் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இதுல 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஒன்னு ½ × d1 × d2. இந்த ஃபார்முலா எப்ப யூஸ் பண்ணோம் அப்படின்னா மூலை விட்டம், டயகனல்ஸ். டயகனல்ஸ்னு क्वेश्चनல மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா, மூலை விட்டம்னு மென்ஷன் பண்ணிருந்தா இந்த ஃபார்முலா. ஓகேவா? மூலை விட்டம் மென்ஷன் பண்ணாம அடிப்பக்கம் இல்லைன்னா பக்கம், பக்க அளவுகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது சைட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எப்படி இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் பெருக்கி போட போறோம். b × h. அதேதான் பேரலலா பார்த்தது தான். அப்ப 2 ஃபார்முலா இருக்கும். பக்க அளவுகள் கொடுத்தாங்கன்னா ரெண்டுத்தையும் பெருக்கி போடணும். மூலை விட்டம்னு கேட்டானா ரெண்டுத்தையும் பெருக்கி 2ஆல டிவைட் பண்ணணும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? 2 ஃபார்முலா தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்க பாருங்க, பக்க அளவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பக்க அளவுனாலே உங்களுக்கு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா ஞாபகம். ரெண்டுத்தையும் பெருக்கி போடணும் கொடுக்குற வேல்யூ. பக்க அளவு 17 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. அப்புறம் ஆன்சர் அது b × h. 17 × 8 8 7 56, 8 5 13. ஓகேவா? அவ்வளவுதான் ஏரியா. 136 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? கிளியரா? அவர் 2 ஃபார்முலா. பக்க அளவுன்னு கொடுத்தா b × h, மூலை விட்டம் கொடுத்தா ½ × d1 × d2. ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கிளியராமா? பாருங்க சீக்கிரம். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? மூலை விட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சம் அடிக்கடி கேட்கிற சம் டிஎன்பிசிலே. ஐயா, என்னது மூலை விட்டம்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா என்னது? ½ × d1 × d2. அப்ப 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப ½ × d1 6, d2 8. இது அடிச்சா 3 3 8 எவ்வளவுப்பா? 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப 2 ஃபார்முலா வச்சு ஒவ்வொரு சம் பார்த்துட்டோம். புரியுதுங்களா? b × h, பக்க அளவுன்னு கொடுத்தா b × h, மூலை விட்டம் கொடுத்தா அந்த ½ × d1 × d2. கிளியர்? ஓகே, இப்ப இந்த சம் நீங்க போட்டு சொல்றீங்களா? ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு கொடுத்திருக்காங்க, ஒரு மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க, மற்றொரு மூலை விட்டத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, ½ × d1 × d2 = 60. அதுல அவங்களே ஒரு மூலை விட்டம் கொடுத்துட்டாங்களாம். d2 நமக்கு தெரியாது.
இதான் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். வேற கொஸ்டினே எழுதி போட்டேன், ஜஸ்ட் கேன்சல் பண்ண ஆன்சர். சொல்லுங்க பாப்போம், ஆன்சர் பண்ணுமா? சூப்பர். ஆன்சர்னா 15. இதை அடிச்சா 4, இதை அடிச்சா என்னது 15. அவ்வளோ. சூப்பர்ப்பா. ஓகே, அடுத்து 15. ஏரியா ஆஃப் a rhombus with side 4 cm and height 3 cm. அதானது பக்க அளவு முறையே. பக்க அளவு 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு காண்க. சொல்லுங்க பாப்பா ஆன்சர். அப்ப உங்களுக்கு தெரியும் பக்க அளவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க. பக்க அளவுன்னு கொடுத்தா என்ன பண்ணும்? அவ்வளவுதான். சூப்பர். ரெண்டுத்தையும் பெருக்கி போடணும். அப்ப 4 × 3 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, சூப்பர். அடுத்து 16வது கொஸ்டின். The area of rhombus in both diagonals measuring 8 cm. ஓகேவானது இரண்டு மூலைவிட்டங்களும் 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண். அதாவது ரெண்டு மூலைவிட்டமும் என்ன சொல்றாங்க? 8ங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதோட பரப்பளவு என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க. அப்ப மூலைவிட்டம் கொடுத்தா என்ன ஃபார்முலா போடணும் உங்களுக்கு தெரியும், போட்டு ஆன்சர் பண்ணுமா? ஓகே, சூப்பர். 32. அப்ப half into d1 into d2 half into 8 into 8 இதை அடிச்சா 4, 8 எவ்வளவுமா? 32 சென்டிமீட்டருக்கு. அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர். கிளியரா? ஓகே, அடுத்தது the height of rhombus whose area side. ஓகேவா? அதே தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. என்னது? பரப்பளவு கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க 96 மீட்டர் ஸ்கொயர். அது என்னது? பக்க அளவு கொடுத்துட்டாங்க 24 மீட்டர். நமக்கு ஹைட் கேட்கறாங்க. அப்ப பக்க அளவுனா என்ன ஃபார்முலான்னு தெரியும். ஓகேவா? சால்வ் பண்ணி சொல்லுங்க. பரப்பளவு கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, உயரம் கேட்கறாங்க. என்ன ஒரு ஆன்சரு? சீக்கிரம் சொல்லுமா? சூப்பர். 4 அப்படிதானே? அப்ப b × h = 96. 24 கொடுத்துட்டாங்க, ஹைட் தான் கேட்கறாங்க. அப்ப 96. அப்ப இந்த 24 96 அடிச்சா ஆன்சர் 4 மீட்டர். ஓகே, அடுத்தது 18வது கொஸ்டின். அதே கொஸ்டின் தான், அப்படியே ஏரியா கண்டுபிடிச்சு. ஓகேவா? நல்லா கவனிக்கணும். இங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்க மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியணும் 1 மீட்டர் கியூப் = 10,000. வேல்யூ டிவைட் பண்ணும். அப்ப எல்லாரும் ஏரியா கண்டுபிடிங்க. வர வேல்யூல என்ன பண்ணுங்க? 10,000 டிவைட் பண்ணுங்க. அதுல என்ன வருதோ அதை 45ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அலுவலக கட்டிட தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன.
ஓடுகளின் மூலைவிட்டங்கள் அளவு 40 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டர் ரூபாய் 45 வீதமாக மொத்த செலவை காண்க. ஓகேவா? சொல்லுமா, ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். சீக்கிரம். half into d1 into d2 half into 40 into 25. ஓகேவா? சால்வ் பண்ணா வரும். இது அடிச்சா 20 20 into 25 எவ்வளவுமா? 500. அப்ப மொத்தம் எத்தனை ஓடும்? 200. ஆனா கொஸ்டின் பாருங்க, நமக்கு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, நான் வேல்யூ சதுர மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீங்க கொஸ்டின் படிக்கும்போது நோட் பண்ணணும். ஓகேவா? அப்ப நமக்கு இதை மீட்டருக்கு மாத்தணும் அப்படின்னா 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 10,000 டிவைட் பண்ணும். 4 ஜீரோக்கு 4 ஜீரோ போயிடுமா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ப பாருங்க, ஒரு சதுர மீட்டர் 45 ரூபானா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 10 சதுர மீட்டர் கிடைச்சிருக்கு. அப்ப 45 into 10 அப்புறம் 450 ரூபா ஆகும். அது செலவு எவ்வளவு? 450 ரூபா. அவ்வளவுதான். சூப்பர்ப்பா. தீனதயாளன் சூப்பர். சங்கர பாண்டியா சூப்பர்ப்பா. ஓகே, கிளியரா? அப்ப இந்த மாதிரி சம் கேட்பாங்க. இதெல்லாம் டிஎன்பிசில இந்த சம் அடிக்கடி கேட்கிற சம். ஓகே, அப்ப நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். கேர்ஃபுல்லா பார்க்கணும். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஆல்ரெடி உங்க ப்ரீவியஸ் எஸ்ஐல கேட்ட கொஸ்டின் தான். எஸ்ஐயோ போலீஸ்லயே கேட்டாங்க. ஓகேவா? மூலைவிட்டங்களின் கோணம் கேட்டாங்க. ஆன்சர் அது 90 டிகிரி. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் பிட்வீன் டயகனல்ஸ் ஆஃப் ய ரோம்பஸ், மூலைவிட்டங்களின் கோணம் எவ்வளவுமா? 90 டிகிரி. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது 20வது கொஸ்டின். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டர். ஒரு மூலைவிட்டமானது மற்றொரு மூலைவிட்டத்தில் பாதி அப்படிங்கிறான். அப்ப பாருங்க, d1 half into d1 into d2 equal to 576. ஒரு மூலைவிட்டமானது மற்றொரு மூலைவிட்டத்தில் பாதி. ஒரு மூலைவிட்டம்னா நம்ம d1 எடுத்துக்கலாமா? இந்த d1 எப்படி இருக்கணுமா? இந்த d2ல பாதியம். ஓகேவா? அவ்வளவுதான். இத வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாமே எழுதிட்டேன். ஜஸ்ட் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் பண்ணா போதும். சீக்கிரம் பண்ணுமா?
சூப்பர்வா 48 24 சரி பார்க்கலாமா half into d1 க்கு பதிலா என்ன போட போறோம் d2/2 into d2 equal to 576 அப்ப 2 into 2 4 இந்த 4 இங்க போய் மல்டிப்ளை ஆயிடுமா அப்ப d2 ஸ்கொயர் வருமா நமக்கு அப்ப 576 into 4 அப்ப இது எதோட ஸ்கொயர் 24 ஓட ஸ்கொயர் இது எதோட ஸ்கொயர் 2 அப்ப ஆன்சர் 48 அப்ப d2 வேல்யூ 48 அப்ப d2 48 தான் d1 எப்படி இருக்கும் அதுல பாதின்னு இருக்கணும் அப்ப d1 equal to 48 ல பாதி எவ்வளவுப்பா 24 அவ்வளவுதான் சரிங்களா கிளியராமா ஓகே அடுத்த क्वेश्चन ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்ட அளவுகளின் கூடுதல் 24 மீட்டர் அதாவது d1 plus d2 equal to 24 மீட்டர் பெரிய மூலைவிட்டத்தின் அளவு ஓகே பாருமா சீக்கிரமா பவர் வந்துருச்சு பாரு கனெக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க நேத்தி தான் நடந்தது ஆமா ஒரு பையன் வந்து எழுதுனாங்க நாங்க தமிழ் கொடுத்தோம் தமிழ் வந்துட்டீங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஒரு 6 பேர் இருக்கீங்களா சரி பாப்போம் இந்த விஷயம் பாருங்க ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்ட அளவுகளின் கூடுதல் 24 மீட்டர் கொடுத்திருக்காங்க பெரிய மூலைவிட்டத்தின் அளவு சிறிய மூலைவிட்ட அளவை போல் 3 மடங்குறாங்க ஓகேவா அப்ப கூடுதலா ரெண்டுத்தையும் கூட்டினா 24 அதுல ஒரு மூலைவிட்டம் வந்து இன்னொரு மூலைவிட்டத்துல 3 மடங்குறாங்க இப்ப நம்ம d1 வந்து எப்படி வச்சுக்கலாம் 3 into d2 ன்னு வச்சுக்கலாமா ஓகேவா எப்படி இருக்கும்போது பரப்பளவு என்னன்னு கேக்குறேன் அப்ப ஃபார்முலா என்னது half into d1 into d2 அப்ப ஃபர்ஸ்ட் இதுல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகே பாருங்க d1 க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் 3d2 போட்டுக்கலாமா அப்ப 3d2 plus d2 equal to 4d2 இதோட வேல்யூ தான் 24 கொடுத்திருக்காங்க அப்ப 4d2 equal to 24 அப்படினா இத அடிச்சு அப்படினா d2 ஓட வேல்யூ எவ்வளவு வரும் 6 அப்படினு வரும் அப்படிதானே இங்க என்ன கொடுத்திருக்காங்க மீட்டர் கொடுத்திருக்காங்க அப்ப 6 மீட்டர் அப்ப d2 6 இருந்தா d1 எப்படி இருக்கணும் 3 into d2 அப்ப d1 equal to 3 into 6 equal to 18 மீட்டர் அப்ப d1 ஓட வேல்யூ d2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்ப பரப்பளவுல சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்ப half into 18 into 6 அப்ப இத அடிச்சா 3ங்களா இத அடிச்சானது 54 மீட்டர் ஸ்கொயர் அவ்வளவுதான் கிளியராமா பாருங்க கிளியரா ஓகே அடுத்த விஷயம் பார்க்கலாமா அவ்வளவுதான் இதால நமக்கு சாய் சதுரம் முடியுதுமா ஒருவேளை எல்லா கொஸ்டினும் பார்த்தாச்சு ரோம்பஸ் முடியுது
பாருங்க இணையகரத்துல ஒரு 11 கொஸ்டின் பார்த்தோம், இதுல ஒரு 10 கொஸ்டின் பார்த்தோம், மொத்தம் 21 கொஸ்டின் பார்த்திருக்கோம். சரிங்களா? கிளியரா? இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சரிவகம் பார்க்க போறோம். ட்ரெபீசியம் சரிவகம் பார்க்க போறோம். இங்கேயுமே ஒரே ஃபார்முலா தான். ஓகேவா? என்ன ஃபார்முலா பாருங்க, half into h into a plus b. இதான் ஃபார்முலா. ட்ரெபீசியம் ஃபார்முலா half into h into a plus b. ஓகேவா? சரி பார்க்கலாமா? சரிவகத்தின் இணை பக்கங்கள் முறையே. பக்கங்கள்னா இதான் a b ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து தூரம் இல்ல உயரம் அவங்களே கொடுத்துருவாங்க. இது h. அப்ப கொடுத்துட்டாங்க, பரப்பளவு கேட்கறாங்க. அப்ப எல்லா வேலையும் கொடுத்த வேலையும் ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ண அவ்வளவுதான். பாருங்க ஆஃபா h எவ்வளவுமா 9. a plus b ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுமா 23 33 35. அவ்வளவு ஆஃப் இன்ட்டு h 9 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளவுமா 35. இங்க பாருங்க இதை அடிக்கலாமா, இதை அடிச்சா 4.5. அப்ப 5 5 25, 5 4 20 22, 3 5 15, 4 12 13. அப்ப 5 7 5 1 இங்க ஒரு புள்ளி இருக்கு, அதனால ஒரு புள்ளி வைக்க போறோம். அப்ப ஆன்சர் 157.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான், ஜஸ்ட் கொடுத்துருக்க வேலையை சப்ஸ்டிட் பண்ணி போடணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? கிளியராமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பரப்பளவுகள் 828 சதுர சென்டிமீட்டர், இணைப்பக்க அளவுகள் 19.6 சென்டிமீட்டர், 16.4 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க half into h into a plus b இதான் பரப்பளவு. இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 828 கொடுத்துட்டாங்க. half into h நமக்கு தெரியாது. ரெண்டு சைடு 19.6 16.4 ஈக்குவல் டு 828. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஓகேவா? எங்க சொல்லுங்க பாப்பா ஆன்சர் என்ன வரும் போட்டு சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுமா ஆன்சர். ஆன்சர் பண்ணுங்க. என்ன வரும்? ஈஸியான கொஸ்டின் நாம ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. half into h into இதை ஆட் பண்ணலாமா? $36 வருமா? ஈக்குவல் டு 828. இப்ப இது ரெண்டாவது அடிச்சோம்னா நமக்கு 18. இங்க என்ன வரும்? ரெண்டாவது அடிச்சா 4 2 8 1 4 2 8. அடுத்தது இது 18 அடிக்கலாமா? 18 அடிச்சா 2 18 36 54 வரும். அப்ப 3 18 54. ஓகேவா? கீழே இருக்க ரெண்டு இந்த சைடு புஷா மல்டிப்ளை ஆயிடும். அப்ப h ஈக்குவல் டு 23 into 2 46 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். சூப்பர்மா, சூப்பர். அடுத்து 24வது கொஸ்டின். In a trapezium, some of the parallel sides அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னது? பக்க அளவுகளின் கூடுதல் கொடுத்துட்டாங்க. பக்க அளவு கூடுதல் எவ்வளவா? 10 சென்டிமீட்டர். பரப்பளவும் கொடுத்துட்டாங்க 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படி கொடுத்துட்டு நமக்கு ஹைட் என்னன்னு கேட்கிறாங்க. இப்ப போட்ட அதே கொஸ்டின் தான். அப்ப half into h into a plus b இதோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 114 கொடுத்துருக்காங்க. அப்ப half into h into a plus b ரெண்டுத்துக்கு கூட்டினா 10. அப்ப ஈக்குவல் டு 140. 0க்கு 0 அடிச்சிடலாமா? அப்ப இந்த ரெண்டு இங்க பொசிஷன் ஆயிடும், மல்டிப்ளை ஆயிடுமா? அப்ப h ஈக்குவல் டு
14 into 2 equal to 28 centimeter. Clear? அவ்வளவுதான். கிளியரா? அடுத்த விஷயம், பரப்பளவு கொடுத்துருக்காங்க, இரு இணைப்பக்க அளவு தொலைவுடன் தூரம் ஹைட் கொடுத்துட்டாங்க, இணைப்பக்கத்துல ஒன்றின் அளவு கொடுத்துட்டு இன்னொன்னு கேட்கறாங்க. ஓகே, அப்ப இந்த சம் நீங்க கண்டிப்பா போட்டு சொல்லலாம். சொல்லுங்க பார்ப்போம். ஆஃப் இன்ட்டு அச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 16. ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க எவ்வளவா? 25. இன்னொரு வேல்யூ நமக்கு தெரியாது. இதோட பரப்பளவும் கொடுத்துட்டாங்க 352. சால்வ் பண்ண ஆன்சர் சொல்லுமா எவ்வளவுன்னு சொல்லுங்க, எல்லாருமே போடலாம் பாருங்க. சூப்பர்மா, பார்க்கலாமா? இதை அடிச்சா 8ன்னு வந்துடும், இதை அடிச்சா வரும் 4 8 32, 4 8 32 வந்துடும். அப்போ 25 பிளஸ் பி ஈக்குவல் டு 44 வரும். இந்த பிளஸ் 25 அந்த விஷயம் மைனஸ் ஆயிடும். அப்போ 44 மைனஸ் 25 ஓகேவா? அப்படி என்ன வரும்போது பி ஈக்குவல் டு 19 வரும். அவ்வளோதான். ஓகே, சூப்பர்மா. அடுத்த கொஸ்டின், ஒரு சட்டை காலர் பகுதியின் இரு சமபக்க சரிவகம் உள்ளது, அதன் இணை பக்கங்கள் முறையே கொடுத்திருக்காங்க. என்னது? 17 14. உயரமும் கொடுத்துட்டாங்க. கொடுத்து நமக்கு என்ன கேட்கறாங்க? பரப்பளவு கேட்கறாங்க. அவ்வளவுதான், எல்லா வேலையும் இருக்குது. ஓகே, அப்படியே பெருக்கி போட வேண்டியதான் எல்லாத்தையும். சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் இன்ட்டு h இன்ட்டு a பிளஸ் பி. ஆன்சர் பண்ணுமா? அவ்வளவுதான். இது அடிச்சா 2 31 2 62 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான். கிளியரா? சூப்பர்ப்பா. அடுத்த கொஸ்டின், ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் பரப்பளவு கொடுத்திருக்காங்க. ஹைட் கொடுத்திருக்காங்க. One of parallel sides is longer than other by 6 cm. அப்படின்னா என்னது? ஒரு பக்க அளவுகள் இன்னொரு பக்க அளவுகளை விட 6 சென்டிமீட்டர் அதிகமா. ஒன் ஆஃப் த parallel side. இப்ப ஏ வந்து எப்படி இருக்கணுமா? லாங்கர் தென் அதர் பை 6 சென்டிமீட்டர். அப்ப அதர் என்னது? பியா, அதை விட 6 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கணும். அப்ப ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் 6. இங்க இது எல்லாமே கொடுத்துட்டாங்களா? இப்ப நமக்கு என்ன கேட்கறாங்க? லென்த் ஆஃப் த parallel sides கேட்கறாங்க. ஓகேவா? சரி பாருங்க, ஆஃப் இன்ட்டு h இன்ட்டு a பிளஸ் பியா 180. அப்ப ஆஃப் இன்ட்டு h 9. ஏவுக்கு பேர் என்ன போட்டுக்கலாம்? b பிளஸ் 6ன்னு போட்டுக்கலாமா? பிளஸ் பியா ஈக்குவல் டு 180. இது இங்க இருக்கிற 2 இந்த சைடு பொசிஷன் மல்டிப்ளை ஆயிடுமா? அப்ப என்ன வரும்? 9 இன்ட்டு 2b பிளஸ் 6 ஈக்குவல் டு என்ன வரும்? 182 360 வருமா? அப்ப இதை அடிச்சோம் அப்படின்னா நமக்கு 40ன்னு வந்துடும்.
அப்ப 2b plus b equal to 40. அப்ப மொத்தம் 3b. மிஸ்டேக் பண்ணிட்டோமா? சாரி, 2b plus 6 அதான பார்த்தேன். ஓகேவா? 2b plus 6, இந்த plus 6 என்ன கொஸ்டின் மைனஸ் ஆயிடுமா? 34. அப்ப b equal to எவ்வளவு? 17. அப்ப ஒரு சைடு 17, அப்ப இன்னொரு சைடு என்ன இருக்கும்? 17 plus 6 equal to 23. கிளியராமா? கிளியரா? அடுத்து 28வது கொஸ்டின். ஒரு கதிரொலி மறைப்பான் இரு சமபக்க சரிவக வடிவில் உள்ளது. அதன் இணை பக்க அளவுகள் முறையே 81 சென்டிமீட்டர், 64 சென்டிமீட்டர், உயரம் 6 சென்டிமீட்டர். அப்பரப்பை வண்ணை விட 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 2 வீதமாகும். செலவை காணுங்க. அப்ப நீங்க ஒண்ணும் கிடையாது, பரப்பளவு கண்டுபிடிச்சு இங்க வர என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே என்ன பண்றீங்க? 2ஆல மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுமா? சீக்கிரம் பண்ணுங்க ஆன்சரு. 870 ரூபாயா? செக் பண்ணிக்கலாமா? அப்ப ஆஃப் இன்ட்டு உயரம் 6, 80, 140, 145. 81 plus 64, 145 கரெக்ட் தானே? ஓகே. அப்ப இதை அடிச்சா 3ஆப்பா. அப்ப 3 × 45 எவ்வளவு வரும்? 300. அடுத்து 40 3 120, I 3 15. அப்ப 435. அப்ப 435 × 2 ரூபாயா? அவ மொத்தம் 870 ரூபா ஆகும். அடுத்த கொஸ்டின் அதே சேம் கொஸ்டின் தான். ஒரு சரிவு வடிவ சாதனத்தின் இணைப்பக்கங்கள் அளவுகள் முறையே 105 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர். மேலும் இணைப்பங்கள் இடையே உள்ள தொலைவு 60 சென்டிமீட்டர். அந்த சாளரத்துக்கு நல்லா கவனிக்கணும், 100 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்பனா கிடைக்கிற வேல்யூ 100ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை நம்ம 15ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அவ்வளவுதான். எங்க போட்டு சொல்லுங்க பாப்பா ஆன்சரு. ஏன்னா இங்க 100 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப 100ஆல டிவைட் பண்ணும் போது தான் அது 100க்கு மாறும். ஓகேவா? அப்ப 100ஆல டிவைட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அது 15ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுமா? ஓகே, செக் பண்ணிக்கலாமா? ஆஃப் இன்ட்டு H 60, A plus B 155. இது அடிச்சா 30, 0 I 3 15, 0 I 3 15, 0 3, 0 5 6 4. ஓகே. அப்ப 4650 / 100 அப்படின்னா என்ன வரப்போகுது? 46.5 வரும். அப்படி இருக்கும்போது 15 ரூபாயாம். அப்போ 46.5 × 15, 32, 5 4 20, 23, 4 5 1 6 1 4, 5 7 9 6.
அப்ப 697.5. கிளியரா? அவ்வளவுதான். அடுத்தது 48 மீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுரமும் 18 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு இணைகரமும் சம பரப்பளவை கொண்டவை. அப்ப நல்லா கவனிக்கணும், நீங்க கொஸ்டின் இப்ப மிங்கிள் பண்றாங்க, எதாவது ஸ்கொயரையோ பேரலோகிராமையும். அப்படி இருக்கும்போது இணையத்தின் அடிப்பக்க அளவு காண்க. உடனே இப்படி மிங்கிள் பண்ணோடனே நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ரொம்ப ஈஸி தான். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, சம பரப்பளவுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்கொயர் பரப்பளவும் பேரலோகிராம் பரப்பளவும் ஈக்குவல்ட்டாங்க. நமக்கு தான் தெரியுமே பரப்பளவுனாலே ஃபார்முலா என்னது, a இன்ட்டு a, இங்க என்னது b இன்ட்டு h. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. கொடுத்த வேலையை சப்ஸ்டிட் பண்ண போறோம். 48 மீட்டர் பக்கமா, அப்ப 48 இன்ட்டு 48 ஈக்குவல் டு, நமக்கு அடிப்பக்கம் தான் கேட்கறாங்க, அப்ப அடிப்பக்கம் தெரியாது. ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 18 மீட்டர். அவ்வளவுதான். இப்ப 2ஆல் அடிச்சா இங்க என்ன 9, இங்க 24, 3ஆல் அடிச்சா இங்க 3, இங்க என்ன வரும் 16, மறுபடியும் 3ஆல் அடிச்சா என்ன வரும் 8 வரும். அப்ப 18 80, 6 8 48. அப்ப ஆன்சர் 128. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப இந்த மாதிரி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் போட தெரியணும், எதுவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? அடுத்தது ஓகே, இதுக்கு மேல வர்றது சர்க்கிள். ஓகே, இது வரைக்கும் இருக்கட்டும். ஓகே, இதோட நமக்கு 7th மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு.